8th standard math chapter 3 algebra exerciseல try this page number 83ல divide sum பார்க்கலாம். 12x cube y squared by x squared y இதை divide பண்ணும். இப்போ 12x cube y squared divided by x squared y இங்கே வந்து x squaredக்கும் x cubeக்கு கட் கொடுக்கும். இப்போ இங்கே x இருக்கும், இங்கே yக்கும் y squaredக்கும் கட் கொடுக்கும். அப்போ இங்கே y இருக்கும். இப்போ இங்கே என்ன ஆன்சர்னா 12xy answer. At the second sum minus 20a power 5 b squared இதை டிவைட் பண்ணும் 2a cube b power 7 ஆல். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சம் எழுதுறேன் 20a power 5 by b squared the whole divided by 2a cube b power 7. 1 2s are 2, 10 2s are 20. அடுத்தது இங்கே ஏ க்யூப் இருக்குது. இங்கே ஏ க்யூப் இங்கே ஏ பவர் 5 கட் கொடுத்தா இங்கே மேலே ஏ ஸ்குவார்டு வரும். சரிங்களா? அடுத்தது வந்து இங்கே B7 இங்கே கீழே இருக்கிறதுனால இந்த பி ஸ்குவார்டை வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இதை எப்படி எழுதுறேன்னா அடுத்த லைனில் 10a squared b பவர் 7 minus 2 இங்கே அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா 10 minus 10a squared b பவர் 5 இதான் ஆன்சர். அடுத்த தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 28a பவர் 4 c ஸ்கொயர்டு இது எதெல்லாம் டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா 21ca ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ 7 டேபிளாக கட் கொடுக்கும். 4 7s are 28, 3 7s are 21. இங்கே a பவர் 4க்கு a ஸ்கொயர்டு, இங்கே a ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இங்கே a ஸ்கொயர்டுக்கும் இங்கே a பவர் 4 கட் கொடுத்தா மேலே a ஸ்கொயர்டு வரும். சிக்கும் சி ஸ்கொயர் கட் கொடுத்தா சி வரும். இப்போ இங்கே கட் மீதி என்ன வருதுன்னா 4/3 மேலே எனக்கு ஏ ஸ்கொயர் சி இதான் தேர்ட் சம்க்கு ஆன்சர். சரிங்களா? அடுத்தது ஃபோர்த்து சம் பார்க்கலாம். இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x squared y the whole cube by 6x squared y cube அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது 3 டைம்ஸ் 3 3s are 9, 9 7s are நம்மளுக்கு என்ன வரும்னா 21. எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 3 டைம்ஸ். அப்போ 2 மேலே பவரை மல்டிப்ளை பண்ணும். 2 3s are 6. அப்போ எக்ஸ் பவர் 6 இங்கே ஒய் க்யூப் இப்படி வரும். சரிங்களா? அடுத்தது வந்து த ஹோல் டிவைடட் பை 6x squared ஒய் க்யூப். இங்கே வந்து ஒய் க்யூப்க்கும் கட் கொடுத்துட்றோம். எக்ஸ் 2 ஸ்கொயர் இங்கே கட் கொடுத்தா எக்ஸ் பவர் 4 இங்கே வந்து 27/6 வரும். 27/3 டேபிளில் கட் கொடுக்கலாம். 9 3s are 27, 2 3s are 6. இப்போ நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா 9/2 எக்ஸ் பவர் 4 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 64 m பவர் 4 n ஸ்கொயர் த ஹோல் க்யூப் டிவைடட் பை m ஸ்கொயர் n ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் 64 m பவர் 4 n ஸ்கொயர் த ஹோல் க்யூப் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ n பவர் 6 இந்த மாதிரி பவருக்கு பவர் இருந்தால் அதை மல்டிப்ளை பண்ணோம். 2 3s are 6. இப்போ 4 நம்ம கீழே என்ன வருதுன்னா 4 m ஸ்கொயர் n ஸ்கொயர். இப்போது நம்ம கட் கொடுக்கலாம். 1 4s are 4, 6 4s are 24. 16 டேபிளில் போடுவோம். இங்கே எம் ஸ்கொயர்டு m பவர் 4 கட் கொடுத்தா இங்கே என்ன வரும் m ஸ்கொயர்டு வரும். சரிங்களா? அடுத்தது வந்து இங்கே n ஸ்கொயர் இங்கே 6 கட்டு இங்கே n பவர் 4 வரும். சரி 6 n பவர் 4 வரும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா நம்மளுக்கு 16 m ஸ்கொயர் n பவர் 4 இதுதான் ஆன்சர். அடுத்து 6th சம் பார்க்கலாம். 6th சம்
இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா 81 p squared q power 4 by root of 81 p squared q power 4. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு 81 p squared q power 4 இதை ரூட்லேருந்து வெளியே எடுக்கும். ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 9 வரும். 9 p squared ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் p வரும். q power 4 p squared தான் q squared வரும். சரிங்களா? அப்போது இங்கே கட் கொடுக்கும். 1 9s are 9, 9 9s are 81. இங்கே pக்கும் p squaredக்கும் கட் கொடுக்கும். q squaredக்கும் q power 4க்கும் கட் கொடுத்தா q squared வரும். அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா 9p q squared தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 8th sum 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x squared y cube the whole power 0 by x cube the whole square by x power 6 கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எனிதிங் பவர் 0 வந்து 1. எந்த பவர்னாலும் அதோடைய வேல்யூ வந்து 1 தான். அடுத்தது வந்து x3 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6. இப்போ இங்கேயும் பை x பவர் 6. இப்போ இங்கே x பவர் 6க்கு x கட் கொடுத்தா என்ன வரும்? 1 வரும். அப்போது இங்கே ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா? 1/1 ஆன்சர் வந்து 1 தான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.